ஃப்ரெண்ட்ஸ், விவோவில் புதுசாக ஸ்டைல் அப்படின்ற ஒரு சீரிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு மொபைலாக S1 அப்படின்ற இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப், ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சல் கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் ஹைலைட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள உங்களோட பட்ஜெட் இருக்குது அப்படின்னும் போது இந்த மொபைலையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றத வீடியோவில் நிறைய இடத்துல நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த லவுடலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கங்க. டெக்கில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும். ஃபஸ்ட்டு குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். யூசர் மேனுவல், ப்ரொடெக்டிவ் கேஸ், மொபைல் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணிவிட்டு சைடில் வைக்கலாம். ப்ரொடெக்டிவ் கேஸ் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃபிட்டாக நல்லாவே இருந்தது. சிம் எஜெக்டர் பின், இயர்ஃபோன் பாக்ஸ்லேயே வந்துடுது. ரொம்பவே நல்ல விஷயம். தனியாக வாங்கணும் அப்படின்னு தேவையில்லை. மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய 18 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. மொபைலோட டிசைன் அண்ட் லுக் வைஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு ஹைலைட்டாக தெரிஞ்சது இதோட வெயிட் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் லான்ச் ஆன, இப்போ ரீசெண்ட் டேஸில் லான்ச் ஆன ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வெயிட் கம்மியாகவே இருக்குது. 179.5 கிராமில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக் சைடு வந்துட்டு கர்வ்டாக இல்லாமல் ஃப்ளாட்டாக வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ரெட்மி நோட் 7 ப்ரோ மாதிரியே தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. பேக் சைடு வந்து பிளாஸ்டிக் பாடியில் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. பேக் சைடு கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு பேக் டிசைன் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் பிளாக் அப்படின்றனால அந்த ப்ளூ கலரில் அந்த டைமண்ட் வந்துட்டு பிரதிபலிக்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த டிவைஸ்க்கான ரெண்டாவது ஹைலைட் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே 6.38 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் அமலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சூப்பர் அமலட் டிஸ்பிளே அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு வீவிங் ஆங்கிளாக இருக்கட்டும், நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, கேம் விளையாடுறீங்க அப்படின்னும் போது டிஸ்பிளே ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது பார்க்குறதுக்கு. அடுத்த விஷயம், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கு பெரிய போட்டியாக ஃபேஸ் அன்லாக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம கையை கொண்டு போய் இன் டிஸ்பிளேல அன்லாக் பண்ணங்குள்ளாட்டியுமே ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் அன்லாகில் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுது. அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 32 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2 வரக்கூடிய ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எனக்கு 3 விஷயம் ரொம்பவே ஹைலைட்டாக தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு HDR மோட் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. 32 மெகா பிக்சல் அப்படின்றனால ஃபோட்டோவோட ஷார்ப்னஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் அதே போல் கலரும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி முன்னாடியெல்லாம் இருக்கும். இதில் வந்துட்டு செல்ஃபி எடுத்தோம் அப்படின்னா விவோவில் இப்போ ரொம்பவே பரவாயில்ல, பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதில் இன்னும் ஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டூடியோ மோட்லாம் யூஸ் பண்ணி போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இல்லை இந்த மாதிரியான மோனோக்ரோம் ஃபோட்டோ, பேக்ரவுண்ட் மட்டும் பிளாக்காக இருக்கணும், நீங்கள் மட்டும் கலராக இருக்கணும், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்லையும் உங்களால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேமரா ஓகே அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு சிம் ட்ரேவை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு நீங்கள் சேம் டைம்லேயே போட்டுக்க முடியும். 2 சிம் கார்டுமே 4G வோல்ட் சப்போர்ட்டோடு தான் வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. மைக் ஒரே ஒரு மைக் தான் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுக்கல. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லாவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, நார்மலாக நல்லாவே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான விஷயம், பேட்டரி கெப்பாசிட்டி 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டியூவல் இன்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே வர்றது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா 1 மணி நேரத்தில் 60% சார்ஜ் ஏறிடுது. அதே போல் 2 மணி நேரம் 10 நிமிஷத்தில் வந்துட்டு 100% சார்ஜ் ஆகுது. ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த ரிசல்ட் தான் இது. அண்ட் எவ்வளோ நேரம் இது சார்ஜ் நிற்கும் அப்படின்னா, என்ன தான் நீங்கள் பெரிய ஹெவி யூஸராக இருந்தாலுமே ஒரு நாளை தாண்டி நிற்கும். நீங்கள் லைட்டாலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 நாள் வரைக்குமே சார்ஜ் ரொம்பவே நல்லா நிற்கிது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா, நார்மலாக இப்போ வரக்கூடிய பட்ஜெட் மொபைலில் கூட மைக்ரோ USB போர்ட்டுக்கு பதிலாக டைப் C போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் விவோ தரப்பில் இன்னுமே வந்து மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் ட்ராபேக்காகவே தெரியுது. நெக்ஸ்ட்டு OS பொறுத்த வரைக்கும் ஃபன் டச் இவங்களோட ஓன் OS தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் 9 தான் இருக்குது. அண்ட் அதே போல் ஆண்ட்ராய்டு பை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. இதில் இந்த டார்க் மோடாக இருக்கட்டும், இல்லை கேமுக்கான பூஸ்டர் மோடாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி இந்த மோடை பற்றிலாம் வந்து நான் தனி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம். இந்த OSல ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா, தேவையில்லாமல் சில அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வேணாம் அப்படின்னா அன்இன்ஸ்டாலும் கூட பண்ணிக்கலாம். அண்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய ட்ரிபிள் கேமரா செட்டப்பை பற்றி பார்க்கலாம்.
16 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 1.78ஓட சோனி IMX 499 அப்படின்ற சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போலயே டெப்த் சென்சிங்காக 2 மெகா பிக்சல் ஒரு சென்சாரும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து இப்போ உங்களால் பார்க்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விவோ தரப்புல இருந்து கேமரா எப்பயுமே வந்து நல்ல ஒரு அவுட்புட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரியானது தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் இதுவும் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் குறிப்பாக நீங்கள் வந்துட்டு குரூப் ஃபோட்டோஸ் இல்லாட்டி வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் 8 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 2.2ஓட ஒரு கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸும் இப்போ நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்ட் வீடியோ சப்போர்ட் அப்படின்னு வரும்போது 1080 720 இந்த மாதிரியான ரெசல்யூஷனில் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். 4Kல எடுக்க முடியாதது இதில் மிகப்பெரிய ட்ராபேக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா எல்லாருமே இது இருந்தால் நல்லா இருக்கும்னு விரும்பக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான் எல்லாருமே வந்து விரும்புவாங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக்கோட ஒரு புது ப்ராசஸர் ஹீலியோ P65 அப்படின்ற ஒரு 12 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு வாரமாக வந்து இந்த மொபைலை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ கேம் விளையாடும் போது பார்த்தீங்க அப்படின்னா பப்ஜியில் டிஃபால்ட்டாக கொடுக்கக்கூடிய செட்டிங்கில் நான் விளையாண்டு பார்க்கும்போது பெருசாக எந்த ஒரு லேக்குமே நான் எந்த இடத்துலையுமே வந்து நோட் பண்ணல. ரொம்பவே ஸ்மூத்தாக தான் ரன் ஆகுது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதும் சரி நார்மல் யூசேஜுக்கும் ஃபோன் ரொம்பவே சூட்டபுளாக இருக்குது. குறிப்பாக ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பப்ஜி கேம் விளையாடும் போது நார்மலாக எல்லா மொபைல்லையும் என்ன ஹீட் இருக்குமோ அந்த வார்ம் தான் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. பெரிய லெவலில் ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரிலாம் தெரியல. பட் நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இன்னொரு 20 நாள் 30 நாள் கழிச்சு இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு இதில் ஹீட்டிங் இஷ்யூலாம் இருக்குது அப்படின்றத தனி ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணுமா அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் ரேம் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 டிஃப்ரெண்ட்டான வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 4GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 6GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இந்த ரேம் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றது இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஏன்னா ரிவ்யூக்காக லான்ச்சுக்கு முன்னாடி எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. இப்போ ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்ச உடனே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் என்ட்ரு பண்ணியிருப்பேன். மறக்காமல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்டலி சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.